கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை எரேமியா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இந்த நாட்களில் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும், உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேறுதலின் நாட்களுக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்களில் பார்க்கிறோம். அவர் வாக்குத்தத்தத்திற்கு உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணினவர், அவர் மாற மாட்டார், அவர் சொல் தவறாதவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே கூட நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி தரப்போகிறார் என்று சொல்லி நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். மேலும் அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமாம், இன்றைக்கு அந்த நல்வார்த்தையை தேவன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைவேற பண்ண போகிறாராம். நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் வர செய்கிறாராம், நம்மை குணமாக்குகிறாராம். ஒருவேளை சரீரத்தில் குணம் இருந்தாலும் ஆத்மாவில் சுகம் இல்லாமல் நிறைய காரியங்களை குறித்து கவலைகளோடு பயங்களோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கு அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி உங்களை குணமாக்கி உங்களுக்கு பரிபூரண சமாதானத்தை சத்தியத்தை அவர் வெளிப்படுத்த போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது, இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணுகிறார் என்பதுதான் உண்மை. மேலும் அதே அதிகாரத்தில் அடுத்த வசனம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. அப்போ இன்றைக்கு நம்முடைய சிறையிருப்புகளை தேவன் மாற்றுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ இதுவரைக்கும் ஏதோ ஒரு அடைப்பட்ட நிலைமையில ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போக முடியாதபடி அதே இடத்துல ஸ்ட்ரக் ஆகி ஒரு சிறையிருப்புக்குள்ள நீங்க இருந்திருப்பீங்கன்னா, இன்றைக்கு தேவன் அந்த சிறையிருப்பை திருப்பி மறுபடியும் நம்மளை கட்டுவிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். மேலும் அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகளின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், இந்த வார்த்தையின் படி இன்றைக்கு தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு செய்ய போற நன்மையெல்லாம் கேட்க போகிற ஜனங்களுக்கு முன்னாடி அது தேவனுக்கு மகிமையாயும் கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் இருக்குமா. நமக்கு செய்ய போறதுனால, நமக்கு நன்மை செய்ய போறதுனால அவருடைய நாமம் அது மகிழ்ச்சியாய் கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் வெளிப்பட போகிறதாம். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய போகிறாராம். நான் அவர்களுக்கு அருளி செய்யும், நமக்கு செய்ய போற நன்மையின் நிமித்தமும் சமாதானத்தின் நிமித்தமும் மற்றவர்கள் பயந்து நடுங்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளினால் இன்றைக்கு தேவன் நம்மை நிரப்புகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தகப்பனே சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் வர பண்ணுகிறதற்காக, அப்பா அவர்களை குணமாக்குகிறதற்காக, பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தி ஒவ்வொருவருடைய சிறையிருப்பையும் திருப்பி அப்பா அவர்களை நன்மைகளினால் நீர் திருப்தியாக்க போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அது உமக்கு முன்பாக மகிழ்ச்சியாயும் புகழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் மகிமையாயும் இருக்க போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு செய்ய போகிற சமாதானத்தின் நிமித்தமும்
அப்பா, நன்மைகளின் நிமித்தமும் மற்றவர்கள் பயந்து நடுங்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட நன்மைகளினால் எங்களை திருப்தியாக்குகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் சொன்ன நல் வார்த்தையை அப்படியே நீர் நிறைவேற பண்ணுகிற தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகி இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.